வெல்கம் டு மை சேனல் மலரும் மொட்டுக்கள். இன்னைக்கு காகம் எதுக்கு கருப்பா இருக்கு அப்படிங்கிற ஒரு கதையை நம்ம பார்ப்போம். பழங்காலத்தில் காகம் வெள்ளை வெளியேன்னு வெண்மையாக இருந்துதான். அப்போ பூமிக்கு பக்கத்தில் தான் சூரியன் இருக்குமா. காகம் அந்த சூரியன் கிட்ட வரைக்கும் பறந்து போகுமா. அப்படி ஒரு நாள் இருக்கும்போது சூரியபூர் அப்படிங்கிற ஒரு நாட்டில் ஒரு இளவரசி இருந்தா. அவளோட பேரு அங்கிகா. அவ மிகவும் அழகானவள். அவளும் சூரியனும் நண்பர்களாக இருந்தாங்க. அங்கிகா எப்போதும் தனது தோட்டத்தில் வந்து சூரியன் பக்கத்தில் இருந்து விளையாடிக்கொண்டே இருப்பாளாம். அப்படி நண்பர்களாக இருக்கும்போது ஒரு நாள் சூரியன் அங்கிகா இடத்துல சொல்லிச்சு, நான் உனக்காக ஒரு பரிசு நான் கொடுத்து விடுறேன். அந்த காகத்துக்கிட்ட நாளைக்கு நான் கொடுத்து விடுறேன். அதை நீ பார்த்து கண்டிப்பாக உனக்கு சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்லிச்சான். அங்கிகாவும் சூரியன் நமக்கு என்ன பரிசு கொடுத்து விட போகுதுன்னு ஆர்வமாக பார்த்துட்டு இருந்தா. அடுத்த நாள் சூரியன் அந்த காகத்துக்கிட்ட ஒரு பொன் மூட்டையில் விலை உயர்ந்த மணிகள், முத்துக்கள், வாசனை திரவியங்கள் இப்படிப்பட்ட பொருட்களை எல்லாம் கொடுத்து விட்டு பத்திரமா அங்கிகாட்ட போய் சேர்த்துரு அப்படின்னு சொல்லிச்சான். காகமும் நான் கண்டிப்பாக கரெக்டாக போய் சேர்த்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொன் மூட்டையை எடுத்துட்டு பறந்து போயிட்டு இருந்துச்சு. பறந்து போயிட்டு இருக்கிற வழியில் ஒரு திருமண ஊர்வலம் நடந்துட்டு இருந்தது. அதை பார்த்ததும் காகத்துக்கு அங்கே இருக்கிற பலகாரங்கள், இனிப்புகள் எல்லாம் பார்த்து ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி, இந்த பலகாரங்களை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் போய் அங்கிகாட்ட போய் கொடுத்துடலாம் அப்படின்னு அந்த பொன் மூட்டையை அந்த மரத்தில் கட்டி வச்சிருச்சு. சாப்பிட ஆரம்பிச்சுது. அப்போ பார்த்து வந்த ஒருத்தன், இந்த பொன்முட்டையில் என்ன இருக்குன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி அதை எல்லாம் உழைச்சி பார்த்து அதில் இருக்கிற விலை உயர்ந்த பொருட்களெல்லாம் எடுத்துட்டான். அப்புறம் வெறும் பையா வைக்க முடியாது இல்லையா, அதனால அதில் குப்பைகளை எல்லாம் போட்டு நிரப்பி திரும்பவும் அந்த மரத்தில் கட்டி தொங்க விட்டுட்டான். இதை காகம் பார்க்கல, ஏன்னா அதை நல்ல பசியில் உணவுகளை எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சதும் திரும்பவும் அந்த பொன் மூட்டையை எடுத்துட்டு காகம் திரும்பி போக ஆரம்பிச்சுது. ஆனால் அதுக்கு தெரியாது அதில் குப்பைகள் இருக்குதுன்னு. அங்கிகாட்ட போய் கொடுத்தது. ஆசையோடு அங்கிகா அதை திறந்து பார்த்தா. அதில் பார்த்தா எல்லாம் குப்பைகள். அங்கிகாவுக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு. இந்த சூரியன் நம்மளை நல்லா ஏமாத்திடுச்சு, நல்ல பரிசு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இப்படி குப்பைகளை கொடுத்து விட்டுடுச்சு. கோபமாக இருந்தான். அடுத்த நாள் சூரியன் அங்கிகாவிடத்துல வந்து என்னோட பரிசு எப்படி இருக்குன்னு கேட்டுச்சான். அங்கிகா கோபத்தில் சூரியனை பார்த்து, இனிமே என்னிடத்துல பேசாத, எல்லாம் குப்பைகளை கொடுத்து விட்டுட்டு என்கிட்ட நீ நடிக்கிறியா அப்படின்னு சொல்லி கோபமாக திட்டிட்டு போயிட்டாலாம். சூரியனுக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சு. அடுத்த நாள் காகத்துக்கிட்ட சூரியன், நான் கொடுத்து விட்ட பொருளை நீ ஒழுங்காக கொண்டு போய் சேர்க்காம கவனக்குறைவால் அதில் எல்லாம் குப்பைகளாக போய் சேர்த்துருக்க. அதனால் இன்னையிலேருந்து உன்னோட வெண்மை நிறம் மாறி கருமையாக போகிற என்னோட கோபத்தினால அப்படின்னு சொல்லி காகத்தை திட்டிச்சான். காகம், ஐயோ எனக்கு எதுவுமே தெரியாது, என்னை எப்படியாவது விட்டுருங்க, என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி கெஞ்சிச்சான். சூரியன் எதுவுமே பேசாமல் அதோட கதிர்களால் அப்படியே காகத்தை எரிச்சிடுச்சு. பாவம் காகம் அவ்வளவும் கருமையாக மாறிடுச்சு. சூரியனும் பூமியை விட்டு தூரமாக போயிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மலரும்